வீடியோ போய் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே. யோ ராஜசேகர், யோ எங்கேயா இருக்கேன்? வாயா வெளியில. யோ ராஜசேகர், ஒழுங்கு மறுதியா வெளியில வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன். வாயா வெளியில. சக்தி, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்ன பாச்சு? ராஜசேகர், யோ எங்கேயா இருக்கேன்? நீ வரத்துக்கு பயந்துக்கிட்டேன். பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறோம். ஒழுங்கு மறுதியா என் கண்ணு முன்னாடி வந்துரு. நீ வரலனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்கேயா இருக்கான்? எங்க வந்தாலும் எங்கம்மா இருந்தாலும் உங்களை கேட்கறேன்ல, எங்கம்மா இருந்தாலும். சக்தி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னப்பா என்னாச்சு? ஏம்மா நீங்க கூட என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களா? சக்தி, என்னப்பா கேக்குற? எனக்கு புரியலையே. அம்மா எதுக்குமா சமாளிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா ஸ்ரீ, அத்தை, மாமா இவங்களா எங்கம்மா? அது வந்து சக்தி, அது தயவு செஞ்சு எதுவும் போய் சொல்லி என்ன சமாளிக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு வந்துதான் அந்த ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சோம். கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எங்க வந்தாலும் கேட்கறேன்ல, எங்க வந்தாலும். சக்தி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருப்பா. அமைதியாவா? எப்படிமா உங்களை மாதிரி நானும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆள் என்ன நல்லா பண்ணிருக்காரு. ஸ்ரீ என்னம்மா பண்ணா? அவங்க குடும்பம் தான் என்னம்மா பண்ணுச்சு? நீ அடிக்கடி சொல்லுவலம்மா, நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க குடும்பம் தான், அவங்க குடும்பம் தான். இன்னைக்கு உங்க குடும்பத்தையும் ஒன்னும் இல்லாம ஆக்கிட்டாரேம்மா. உனக்கு கோவம் வரலாம்? அம்மா நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். சக்தி, அப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சா? சொல்றேன்லம்மா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அந்த ஆள் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சோம். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சக்தி, உனக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் எதுக்குப்பா சமாளிக்கணும்? ஆமாப்பா, உங்க அப்பா ஸ்ரீ குடும்பத்தை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாருப்பா. இப்போ ஸ்ரீ இங்க இல்லப்பா. ஸ்ரீயும் சரி, முத்துவேல் அண்ணன், சுகந்தி யாருமே இங்க இல்லை. நைட்டோட நைட்டா அவங்க இங்கேயே போயிட்டாங்கப்பா. இப்போ எங்க போயிருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு எதுவுமே தெரியலப்பா. சக்தி, அப்படி என்னம்மா பண்ணாங்க அவங்க? ஏம்மா நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களே, அதான் பெரிய தப்பாம்மா. அதுக்குதான் உங்க புருஷன் அவங்களுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாருமா. அம்மா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லா வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாரம்மா. நானும் எவ்வளவு சொல்லிட்டேன்ப்பா. உங்க அப்பா தான் நான் சொல்றது காது கொடுத்து கேட்பாரா? பொம்பளை சொல்றது காது கொடுத்து இன்னைக்கு எத்தனை ஆம்பளைங்க கேட்கறாங்க? அம்மா என்கிட்ட ஏமா மறைச்சிங்க? நான் காலையில் கூட கேட்டலம்மா. நேற்று உங்க முகம் சரியில்லாத போது என்ன கேட்டலம்மா. ஏமா என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிங்க? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீங்க அப்பவே சொல்லிருந்தீங்கன்னா நான் ஸ்ரீயை போக விடாம பண்ணிருப்பலாமா? ஏமா அப்ப சொல்லலாம்? எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு என்னமா பிரயோஜனம்? சக்தி, உனக்கு என்ன ஸ்ரீ பிடிக்காது? உன்கிட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னுதான் நான் மறைச்சிட்டேன்ப்பா. ஐயோம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களம்மா. நான் ஸ்ரீயை விரும்புறேம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது உங்ககிட்ட சொல்றதுக்கு தாம்மா அன்னைக்கு அவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்தேம்மா. ஆனா நீங்களும் அப்போ சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி என்னால எதையும் சொல்ல முடியாம போயிடுச்சுமா. சக்தி, நீ என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நானும் அவளை விரும்புறேம்மா. அவ்வளோ என்ன முழுசா விரும்புறான்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். அம்மா அவ ரூம் முழுக்க என் படத்தை தவிர வேறு எதுவுமே இல்லைம்மா. என் மேல அவ்வளோ பைத்தியமா இருந்திருக்காமா. இது இத்தனை நாள் தெரியாம இருந்திருக்குமா. அம்மா நான் நிறைய தப்பு பண்ணிட்டேம்மா. ஸ்ரீ எத்தனையோ தடவை அவாய்ட் பண்ணிருக்காமா. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காமா. அவ எங்க போனா எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியாம தவிச்சிட்டு இருக்காமா. சக்தி, அம்மாவை மன்னிச்சிருப்பா. உனக்கு ஸ்ரீ பிடிக்காதுன்னா உன்கிட்ட நான் எதுவுமே சொல்லல. அம்மாவை மன்னிச்சிருப்பா. இனிமே உங்களை மன்னிச்சு நான் என்னமா பண்ண போறேன்? அவதான் என்ன விட்டுட்டு போயிட்டாலுமா. சக்தி இப்படி சொல்லாதப்பா. ஸ்ரீ எங்கேயும் போயிருக்க மாட்டா. கண்டிப்பா சொல்றேன், ஸ்ரீ இங்கதான் எங்க பக்கத்துல இருப்பா. உன் மனசு அவ இல்லைன்றதுனால நான் ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன். ஆனா எப்போ நீ அவளை விரும்புறேன்னு சொல்லிட்டியோ, இதுக்கப்புறம் அவளை நம்ம தேடி கண்டுபிடிக்காம இருப்போமா என்ன? அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம்ப்பா, கவலைப்படாத. எங்கம்மா போய் தேடுறது அவளா? அம்மா விட்டுட்டோமே அவளா? அவளும் அத்தை மாமான்னு இப்போ 3 பேரும் எங்கம்மா போயிருப்பாங்க? ஒரு வீடு வாசல் கூட இல்லாம இந்நேரம் எங்க நின்று தவிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையம்மா. புரியுது சக்தி, உன் மன கலக்கமும் கஷ்டமும் இந்த அம்மாவுக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஸ்ரீ போனதை நினைச்சு நீ வருத்தப்படுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உனக்கு ஸ்ரீயை பிடிக்கலையே அப்படின்னு தான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்தால சொல்லாம இருந்தேன். ஆனா உனக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். அது போதும், உனக்கு தெரிஞ்சிச்சுல. நீ பார் சக்தி, ஸ்ரீ பத்தி தெரிஞ்சிச்சு. ஸ்ரீயை தேட போற நீ அதுக்கு முன்னாடி கார்த்திகை போய் பார்த்து கார்த்திகை ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்து. கார்த்திக் அந்த பிள்ளை மனசு உடைஞ்சு போயிட்டான். எனக்கு கார்த்திகை நினைச்சா இப்போ வருத்தமா இருக்கு. ஸ்ரீயை நினைச்சா அதை விட கலக்கமா இருக்கு. அம்மா கார்த்திகா சமாதானப்படுத்தணுமா? இல்லம்மா எனக்கு புரியல. கார்த்திகா எதுக்காக நான் சமாதானப்படுத்தணும்? ஏன் என்னாச்சு? கார்த்திக் ஏதாவது நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டாமா? எதுக்குமா எதுக்காக நம்ம கிட்ட கோச்சிக்கணும்? அம்மா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலம்மா. சக்தி, உனக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிச்சு தானே? ஸ்ரீயை பத்தி இவ்வளோ பேசுற. அப்போ அன்னைக்கு கார்த்திகை நடந்ததும் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேப்பா.
மா நீங்க சொல்ல வரது எதுவும் எனக்கு புரியலம்மா. ஸ்ரீக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனா கார்த்திக் என்ன நடந்தது சொல்லுங்கம்மா. கார்த்திக் என்ன நடந்தது? என்ன சக்தி, கார்த்திக் என்ன நடந்தது என்கிட்ட கேட்குறேன்? அப்போ உனக்கு முழு விவரமும் தெரியாதா? சரி, ஸ்ரீக்கு இப்படி ஆச்சு, ஸ்ரீ ஃபேமிலிக்கு இப்படி ஆச்சுன்னு உனக்கு யார் சொன்னது? அம்மா ஸ்ரீயை பத்தி எனக்கு யார் சொன்னாங்க பத்தி இப்போ முக்கியம் இல்லை. கார்த்திக் அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லுங்கம்மா. கார்த்திக் அன்னைக்கு என்ன நடந்தது? இல்லை சக்தி, அது வந்து அம்மா இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்லுங்க. அன்னைக்கு என்னதான் நடந்தது? ஸ்ரீக்கு நடந்தது மட்டும் நம்ம இப்ப எனக்கு தெரியும். கார்த்திக் என்னம்மா நடந்தது? அம்மா சொல்லுங்கம்மா. கார்த்திக் என்ன நடந்தது? அது அது வந்து சக்தி. அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. அன்னைக்கு கார்த்திக்கு என்னம்மா நடந்தது? சக்தி, அம்மாவை மன்னிச்சிரு. நடந்தது எல்லாத்தையும் உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். ஆனால் உனக்கு ஸ்ரீயை பிடிக்காதுங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் நடந்த எதையும் உங்ககிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லை, நான் சொல்லணும்னு நினைச்சாலும் உங்கள் அப்பா என்ன சொல்ல விடாமல் தடுத்துட்டாரு. ஆனால் இப்போ உங்கள் அப்பாவே தடுத்தாலும் சரி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா. ஸ்ரீக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி நடந்தது வச்சு கார்த்திக் தட்டி கேட்க போனோம். அதுக்கு கார்த்திகை பார்த்து உங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? என்னம்மா சொன்னாரு சொல்லுங்கம்மா. கார்த்திக் அப்பா என்னம்மா சொன்னாரு? ஒரு கிழவனை 3ஆம் தரமாக கூட்டிட்டு வந்து ஸ்ரீயை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாரு உங்கள் அப்பா. இதை தாங்க முடியாம கார்த்திக் ஒரு நண்பனா ஸ்ரீக்காக தட்டி கேட்டான். ஒரு நண்பனா தட்டி கேட்டாவனா ஸ்ரீ கூட சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசிட்டா இருப்பாங்கப்பா. என்னம்மா சொல்றீங்க? அப்போ அப்படியா பேசுவாரு? என் நண்பர் கார்த்திக்கையும் என் ஸ்ரீயையும் சேர்த்து வச்சு அம்மா இது உண்மையா? நான் சொல்றதை கேட்கும் போதே உன்னால தாங்க முடியலையே. அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்க அப்பா இந்த வார்த்தை கேட்கும் போது ஸ்ரீயோட அம்மா அப்பா நானு இத்தனை பேர் மத்தியில ஸ்ரீக்கும் உனக்கும் சே சொல்லவே வாய் கூசுதுப்பா. இப்படி கார்த்திக்க தரகுறவா பேசி ஸ்ரீயையும் அவளோட நடவடிக்கையும் தரகுறவா பேசி போதா குறைக்கு கார்த்திக்க அனாதன்னு சொல்லி அவன் மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்தி இனி அவன் உன்கிட்டயும் பேசக்கூடாது, சுபிக்கிட்டையும் பேசக்கூடாது, இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அவன் என்னென்னமோ பேசி அவன் மனசை ஈட்டியால குத்திட்டு இருப்பா. இதெல்லாம் தாங்க முடியாது ஸ்ரீ. அவளே நான் கார்த்திகா நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி வெளியில அனுப்பிட்டான். டேய் சக்தி, நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன். சொல் பேச்சை கேட்காம வந்துட்டேன். டேய் சக்தி சொன்ன கேளு. இப்ப எதுக்கு கோவப்பட்டு இருக்கேன்? இங்க பாரு, ஆத்திரத்துல எடுக்கிற முடிவை சரியா வராது. நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. முதல்ல நம்ம ஸ்ரீயை தேடுவோம். எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசுவோம்டா. டேய் நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. என்கிட்ட இத்தனை நாள் நீ பேசாம இருந்ததுக்கு காரணம் என்ன? என்ன பார்க்காம இருந்ததுக்கு காரணம் என்னடா? இந்த வீட்டு பக்கம் வராம இருந்ததுக்கு காரணம் என்ன? டேய் சக்தி அதான் சொன்னேனேடா, எல்லாமே சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதே கேட்கறேன்? உண்மையை சொல்லுன்னு சொன்னேன். டேய் எங்க அப்பா சொல்லிட்டான், என்னை பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன், இந்த வீட்டு பக்கமே வரமாட்டியாடா? டேய் எங்க அப்பாவுக்கு என்னடா தெரியும்? உனக்கும் எனக்கும் உள்ள நட்பை பத்தி அவருக்கு என்னடா தெரியும்? அது மட்டும் இல்ல, நீ ஸ்ரீயை எப்படி பார்த்துப்ப, அவ உன்கிட்ட எப்படி பழகுவான்னு அந்த மனுஷனுக்கு என்னடா தெரியும்? டேய் சக்தி அது அம்மா ஏம்மா மாய மூடுறான்? அம்மா மட்டும் சொல்லலமா? அப்ப நடந்தது என்னன்னு எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாம தானே போயிருக்கோம். டேய் என்ன உண்மையான நண்பனா நினைச்சிருந்தா நீ இதோட முதல்ல சொல்லியிருக்கணும். ஏன்டா சொல்லலாம்? டேய் என்ன பேசுற? உங்க அப்பாவை பத்தி உங்ககிட்டயே வந்து சொல்லவா? நீ பாரு, இப்ப ஸ்ரீ விஷயத்துல கூட எனக்கு வேற வழி தெரியல. அவ இங்க இருந்து எங்க போனான்னு தெரியல. அதுக்காக தான் நடந்த எல்லாமே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸ்ரீ இங்க இருந்திருந்தா கண்டிப்பா நடந்த எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்டா. இதுக்கு பேர் உண்மையான நட்பாடா. டேய் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்துக்கு தானே நினைப்பேன். எப்படி என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கேன், ஆனா என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்டியடா. கார்த்திக் இதுக்கு மேல சக்தி கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நானே இவ்வளவு நாள் என் பிள்ளைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு ஸ்ரீயை பிடிக்காது, அதனால இனி ஸ்ரீயை பத்தி இதெல்லாம் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்னு நான் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். இப்பதான் என் பிள்ளை மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. என் பிள்ளை ஸ்ரீயை எந்த அளவுக்கு விரும்புறான்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நீ பாதி சொன்ன, மீதிய நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைகிட்ட. இதுக்கு மேல சும்மா இருக்கப்படாதுன்னா இனி என் பிள்ளை எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது எனக்கு சந்தோஷத்தை மட்டும் தான் தரும். சக்தி இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் சரி உன் பக்கம் இந்த அம்மா இருப்பேன்டா. இதுக்கப்புறம் என் முடிவு என்னன்னு அந்த ஆள் சீக்கிரமே பாப்பாரு. எங்க இருக்காரு அந்த ஆளு? எங்கம்மா இருக்காரு? அவர் ரூம்ல தான் இருக்காரு. நீ பேசுனதே தான் அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ போய் அவர் அங்கேயே பாரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு முடிவு கட்டுறோமோ நானா அவரானு இன்னைக்கு தெரிஞ்சிடும். டேய் சக்தி சொன்னா கேளு. இங்க பாரு, அவசரப்பட்டு ஆத்திரத்துல முடிவு எடுக்காத. சொன்னா கேள்றான். மா அவன் கிட்ட சொல்லுங்கம்மா. நீங்களும் என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக் நீ அமைதியாரு. இதுக்கு மேல சக்தி அமைதியா இருக்கக்கூடாது. இனிமே சக்தி பேசிதான் ஆகணும்.
சக்தி நீ போ. போறேம்மா. அந்த ஆளுக்கு இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இது நாள் வரைக்கும் சக்தியை ஒரு பிள்ளையா தானே பார்த்துருப்பாரு. இன்னைக்கு தான் சக்தியை பார்க்க போறாரு. இனிமேதான் இருக்கும் அவருக்கு. சக்தி, டேய் நில்றா, சொன்னா கேள்றா. நான் உங்ககிட்ட சொல்லுங்கம்மா. வீணா பிரச்சனை எதுக்குமா? அப்புறம் அப்பா கோவப்பட்டு வேற ஏதாவது முடிவு எடுக்க போறாருமா? சொன்னா கேளுங்கம்மா. இல்ல கார்த்திக், இப்ப சக்தி பேசிதான் ஆகணும். போய் பேசட்டும். அந்த ஆளுக்கு யாராவது ஒருத்தவங்க மூலியமா பாடம் கத்துக்கணும்ல, அது சக்தி மூலியமாவே இருக்கட்டும். நீ அமைதியா இரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் பிசினஸ் இவ்வளவு டல்லா போயிட்டு இருக்கேன்? இவ்வளவு நாள் நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப எதுக்கு இவ்வளவு டல்லா போயிட்டு இருக்கேன்? சார், கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் எல்லாமே முத்துவேல் சார் தான் டீல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் எல்லாருக்கிட்டையும் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அவர் இல்லாததுனால மற்ற டீலர்ஸ்லாம் நமக்கு தரதுக்கு ரொம்ப தயங்குறாங்க சார். அதனால தான் பிசினஸ் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டல்லா போயிட்டு இருக்கு சார். வாட்? சரி, கான்ட்ராக்ட் விஷயத்துல தானே அப்படி. மற்ற விஷயம்லாம் என்ன ஆச்சு? சார், முத்துவேல் சார் இப்போ பார்ட்னர்ஷிப்ல இல்லைன்னதும் எல்லா கிளைண்ட்ஸும் எங்களுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கிருந்து போக தான் சார் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க டீலிங்ஸை பெண்டிங்கில் வச்சிருக்காங்க சார். யாரும் கன்ஃபார்ம் பண்ணல சார். இடியட்! முத்துவேல் ஏன் அவனால மட்டும் தான் பிசினஸ் நடத்த முடியுமா? அவன் இருந்தாதான் எல்லா கான்ட்ராக்ட்ஸும் நடக்குமா? எனக்கு புரியல. அவர் இருந்தாதான் கிளைண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துலயும் சைன் பண்ணுவாங்களா? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? முத்துவேல் அவன் இல்லாமலே நான் பிசினஸ் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இடத்துல வர வச்சு காட்டுறேன் நானு. சார், சாரி சார். உன் சாரியை தூக்கிட்டு போய் குப்பையில போடு. இங்க பார், நியூ கிளைண்ட்ஸோட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல எல்லா கான்ட்ராக்டான டீடைல்ஸும் நான் பேசுறேன். அரேஞ்ச் பண்ணு. சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நியூ கிளைண்ட்ஸ் யாரும் முத்துவேல் சார் இல்லாததுனால எல்லாரும் அவங்களுடைய ப்ராஜெக்டை நமக்கு தரத்துக்கு ஒத்துக்கல சார். இடியட்! போன வை. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். போன வை. சரிங்க சார். முத்துவேல் டி முத்து, நீ இருந்தாதான் பிசினஸ் ப்ராஃபிட்ல போகுமா? நீ இல்லைனா என்னால் இந்த பிசினஸ் நடத்த முடியாது. டி, உன்கிட்ட இருந்து மொத்தமா அபகரிச்சே தெரிஞ்ச எனக்கு ஒரு பிசினஸ் ப்ராஃபிட்ல கொண்டு வர தெரியாது. கொண்டு வரேன்டா. இன்னைக்கு வேணா எல்லாரும் முத்துவேல்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமே ராஜசேகர்ங்கிற பேரை சொல்ல வைக்கிறேன்டா. வைக்கிறேன். நீ போயிட்டா மொத்தமா பிசினஸ் மூடிடுமா என்ன? விட மாட்டேன்டா. யாரு? மஞ்சு, என்ன வேணும் உனக்கு? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். இவ வேற ஒருத்தி. டோர் ஓப்பன்ல தான் இருக்க. உள்ளவா. ஓ மை டியர் சன், நீயா? நான் கூட உங்க அம்மாவான்னு நினைச்சிட்டேன். வா சக்தி. என்ன தூங்கலாம்? நீ சாப்பிட கூட வரலன்னு சொல்லிட்டு இருந்தா அம்மா. எங்க போயிருந்த? காலேஜ் விட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டியும்? சக்தி, அவுட்டிங் போறது பெருசு இல்லை, டைமுக்கு சாப்பிடணும். ஓகே மை டியர் பாய். சக்தி, என்ன டேடி பேசிட்டே இருக்க, நீ அமைதியா இருக்கான்? என்ன சக்தி, என்ன வேணும் மைடியா பாய்? எனக்கு என்ன வேணும்னு கேட்டான். கொடுத்துருவீங்களாப்பா? மைடியா பாய், உனக்கு இல்லாததான் என்ன வேணும் கேள்றாங்கண்ணா. உனக்கு என்ன வேணுமோ கேளு. இந்த டேடி இருக்கேன், அது எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் வாங்கிட்டு வந்து உடனே உன் காலடியில போட்டுறேன். என்ன வேணும் மைடியா சன் கேளு. எது கேட்டாலும் கொடுத்துருவீங்களாப்பா? சக்தி, என்ன வேணும்? உனக்கு இந்த டேடியை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. எப்படி கொண்டு வந்து உன் கையில கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. கேளுடா. எனக்கு என் ஸ்ரீ தான் வேணும். என் ஸ்ரீயை கூட்டிட்டு வந்து இப்போ என் முன்னாடி நிக்க வைக்கிறீங்களா? சக்தி, வாட் ஹேப்பன்? இப்போ எதுக்கு அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கா? நீங்க தானே டேட் சொன்னீங்க நான் எது கேட்டாலும் எனக்கு உடனே தருவீங்கன்னு. அதான் கேட்குறேன். என் ஸ்ரீ வேணும். என் ஸ்ரீ எனக்கு இப்பவே வேணும். உங்களால கொடுக்க முடியுமா? சொல்லுங்க டாடி, கொடுக்க முடியுமா? சக்தி, எது வந்தாலும் நம்ம மார்னிங் பேசுவோம். இப்போ போய் படுத்து ரெஸ்ட் எடு. டாடி மார்னிங் பேசுறேன். போ டேட். நீங்க சொன்னதும் அப்படிலாம் போயிட முடியாது. என் ஸ்ரீ எங்க? என் ஸ்ரீ மட்டும் இல்லை, அங்கிள் ஆண்டி இவங்க எல்லாரும் எங்க? சொல்லுங்க டாடி எங்க? மை டியர் பாய், இது உனக்கு தேவையில்லாதது. அவங்கள பத்திலாம் நீ கேட்கவும் கூடாது. கேட்கறது மட்டும் இல்லை, அவங்களெல்லாம் நீ நினைக்கவும் கூடாது. ஓ, போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. எது வந்தாலும் மார்னிங் பேசலாம். என் ஸ்ரீ எங்க? எனக்கு இப்போ என் ஸ்ரீ இங்க வரணும். என் ஸ்ரீ எங்க? சக்தி, டாடி சொல்றேன்ல,
உன் ரூமுக்கு போ. எனக்கு என் ஸ்ரீ வேணும், இப்போவே வேணும். எங்க என் ஸ்ரீ? சக்தி, இது உனக்கு தேவையில்லாதது. நீ ரூமுக்கு போ. யோ, எனக்கு இப்போவே இந்த நிமிஷமே என் ஸ்ரீ இங்க வரணும். எங்கயா என் ஸ்ரீ? என் ஸ்ரீ மட்டும் இல்ல, அங்கிள் ஆண்டின்னு எல்லாரும் இங்க வரணும். எங்க கேட்கறோம்ல? என்ன மதியசன், டாடி கிட்டே கோவப்படுற? இங்க பாரு, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். உனக்காக தான் அந்த பொண்ணை நான் இங்க இல்லாமலே ஆக்கிட்டேன். கவலைப்படாத மதியசன், நான் பாத்துக்கிறேன். நீ கோவலப்படாத. போ, போய் நல்லா நிம்மதியா ஜாலியாயிரும். டாடி இருக்கேன்டா. உனக்கு சூப்பரான பொண்ணா, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து இந்த டாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. சக்தி, நீ என்ன திடீர்னு அந்த லூசு பொண்ணை பத்தி கேட்டுட்டு இருக்க? ஓ, போய் ஜாலியா ரெஸ்ட் எடு. டாடி இருக்கால, பாத்துக்கிறேன். இனிமே அந்த லூசை பத்தி நீ நினைக்கவே வேணாம், நான் பாத்துக்கிறேன். இனி அந்த லூசும் லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ண வரவே வராது. யோ, யாரை பார்த்து லூசு லூசுன்னு சொல்லிட்டு இருக்கான்? இன்னொரு தடவை உன் வாயில இருந்து என் ஸ்ரீயை பத்தி தப்பா ஏதாவது பேசணும், மனுஷனா இருக்க மாட்டேன். யோ, உனக்கு என்னையா தெரியும் என் ஸ்ரீயை பத்தி? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ச்சே, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எவ்வளவு கூலா இருக்கான். யோ, என் காதலையும் என் நண்பனையும் சேர்த்து வச்சு பேசியிருக்கேன். நீ எல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமானவன். சக்தி, வாட் இஸ் திஸ்? என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? வாய முடியும். நீ எல்லாம் மனுஷன் தானா? முத்துவேல் அங்கிள் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நீ, நானு, அம்மானு நம்ம எல்லாம் இந்த மாதிரி இருக்க முடியுமா? இவ்வளவு சொகுசான வாழ்க்கையை தான் அனுபவிக்க முடியுமா? அந்த நண்பன் நினைச்சு தானே பார்ட்னரா சேர்த்தாரு. அவருக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாம் என்ன மாதிரி மனுஷங்க? சக்தி, கையெடு, கையை எடுன்னு சொன்னேன். ஏன் வலிக்கிறோம்? பெத்த பையனை உன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறானேன்னு நினைக்கும் போது உனக்கு வலிக்குதும். நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? நீ எல்லாம் என்ன மனுஷன்? குடும்பத்தையும் மொத்தமா ஒரு கொலையை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்ரீயும் அவங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஐயோ, உனக்கு அப்படி என்னையா பண்ணிட்டாங்க அவங்க? அந்த பொண்ணு என்னையா பண்ணா? இல்ல அங்கிள் ஆண்டி தான் என்ன பண்ணாங்க? உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தான் நீ தண்டனை கொடுத்துட்டியோ? ஷட் சக்தி, இந்த நிலைமைக்கு வந்திருக்கணும், அதுக்கு நான் மட்டும்தான் காரணம். யாரோட உதவியாலும் நான் இப்படி வரல. நீயும் சரி, உங்க அம்மாவும் சரி, என்னமோ அவனாலதான் நான் இங்க வந்து நின்ன மாதிரி, அவனாலதான் நான் இப்போ பூச்சாணி கொம்புல நிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னோட உழைப்பால மட்டும்தான் நான் உயர்ந்திருக்கேன், வேற எவனோட உதவியாலையும் கிடையாது. அடைச்சி மனசாட்சி இல்லாம பேசாதியும். மூத்துவேல் அங்கிள் மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பம் உயிரோட இருக்குமாங்கிறதே டவுட் தான். அப்படி இருந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம நடுத்தர தான் நின்றுட்டு இருக்கணும். இப்படி சொகுசா ஏசி ரூம்ல இருந்திருக்க மாட்டோம். சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பகச்சிக்காத. இன்னைக்கு உங்க அப்பா மட்டும் இல்ல, நீ இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. இன்னைக்கு பைக் எடுத்துக்கிட்டு நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர பத்தியும் அதுக்கு காரணம் இந்த அப்பன் தாண்டா. நீ என்னடா அவனை பெருசா தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க? என்ன சொன்ன? உன் உழைப்பால நீ உயர்ந்தியா? எங்க இருந்து உனக்கு உழைப்பு வந்தது? அன்னைக்கு அந்த முத்துவேல் அங்கிள் மட்டும் வந்து உனக்கு கை கொடுக்கலானோ இன்னைக்கு நம்ம உயிரோட இருந்துப்போமானே தெரியாது. என்ன சொன்ன? உன்னால நான் நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். உன்னாலதான் எனக்கு கிட்டி குட்டி சோறாக இருந்திருக்கேன். எனக்கு நண்பன் ஒருத்த மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு சக்திங்கிறவன் ஒரு குடிகாரன் பொம்பளை பொறுக்கி இப்படிதான் பேர் வாங்கியிருப்பேன். இன்னைக்கு உன் நண்பன் நல்லவன் ஆயிட்டான், அப்பன் கெட்டவன் ஆயிட்டானா? உன் நண்பனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? ராஜசேகர், நீ ஒரு வார்த்தை என் நண்பனை பத்தி ஏதாவது பேசினா அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுடுவேன். சே, நீ எல்லாம் என்ன மனுஷங்க? என் நண்பன் என் காதலையும் சேர்த்து வச்சு பேசிருக்கான். இப்போ என்கிட்டயும் அதை பத்தி சொல்ல வரான். எனக்கு தெரியும் என் நண்பன் எப்படி, என் காதல் எப்படின்னு. ஆனா உனக்கு தான் நட்பனா என்ன, காதல்னா என்னன்னு தெரியல. அதனாலதான் இவ்வளவு தரகுறமா கேவலமா பேசியிருக்கான். ஓ, அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்படிதான் நம்ம ஐடியா பாய். லேட்டா தெரிஞ்சிருக்கான், கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது என் ஸ்ரீயா என் பக்கத்துலயே வச்சிருந்திருக்கான். மைடியா பாய், வயசு வேகத்துல பேசிட்டு இருக்கேன். நீ அழக பார்த்த மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அழகு மட்டும்தான் இருக்கு, அங்க அறிவுன்னு எதுவும் இல்லை. அந்த லூஸ்லாம் உனக்கு செட் ஆகாது, சொன்னா கேளு.
ஐயோ உன்ன சக்தி என்ன வலிக்கிறோம் இப்படிதானே முத்துவேல் அங்கிள் இருந்திருக்கோம். அந்த பொண்டாட்டியும் பொண்ணு முன்னாடியும் அவரை நீ இப்படி கீழே தள்ளும் போது அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். அந்த வலி உனக்கு வர வேணாம். அதுவும் நீ பெத்த உன் புள்ள கையாலேயே நீ வாங்கும்போது அந்த வலி பல மடங்கு இருக்கும். இதுக்குதான் நீ இருக்கணும். இந்த வலியோட விட்ட மாட்டேன். இன்னும் உனக்கு பல வலிகளை கொடுக்கணும். அதுவும் நீ பெத்த உன் புள்ள கையாலேயே உனக்கு கிடைக்கும் பாரியா. சக்தி நீ யார்கிட்ட பேசுறன்னு பார்த்து பேச. இங்க பார், உங்க அப்பா மட்டும் இல்ல இன்னைக்கு நீ இவ்வளவு வசதியான வாழ்க்கைய வாழ முடியாது. இங்க பார், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. தூக்கி போட்டுட்டு எனக்கு பிள்ளையா இருக்க பாரு. அதை விட்டுட்டு ஸ்ரீ எங்க ஸ்ரீ குடும்பம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்காத. அவங்களை தூக்கி ஓரம் போடு. உங்க அப்பா உன்னை மன்னிச்சிடுறேன். ஒழுங்கு மறதியா என் பிள்ளையா நடந்துக்கா. அடைச்சி யார் யாக்கிட்ட இந்த வசதியான வாழ்க்கை யாருக்கு வேணும்? எனக்கு இந்த வசதியான வாழ்க்கை வேணும். என் ஸ்ரீ தான் வேணும். என் ஸ்ரீயும் என் ஸ்ரீ குடும்பம் தான் வேணும். உன்னால கொடுக்க முடியுமா? காசு பணம் இல்லைன்னா இங்க உன்னால எதுவும் பண்ண முடியாது. அதை விட்டுட்டு ஸ்ரீ வேணும் ஸ்ரீ வேணும்னு சொல்லிட்டு இருக்காத. ஒழுங்கு மருத இந்த அப்பா சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்க. காசு போகணும் காசு போகணும்னு போகும்போது காசு பணத்தை அள்ளிக்கிட்டு போக போறேன். உனக்காக நாலு சுட்டு கண்ணீர் விட போகுது அந்த காசு பணமாமா கிடையாது. உனக்காக உன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் கண்ணீர் விடணும். அவங்களையும் நீ சம்பாதிக்கலாம். இந்த காசு பணத்தை சம்பாதிச்சு என்னையா வாழ போற? சக்தி இன்னைக்கு வயசு கோளாறுல நீ பேசிட்டு இருக்க. இந்த காசு பணமும் இல்லைன்னா உன்னால இந்த உலகத்துல எதுவும் பண்ண முடியாது. கிட்ட உன் காசு பண்ணலாம் நீங்க அதை நீயே வச்சு ஒத்தால வாழ்ந்து காட்டு பார்க்கலாம். என்னால வாழ முடியும்டா. உங்களாதான் பணம் காசு இல்லாம வாழ முடியாது. இப்படியா இருந்தாலும் செவுத்தல் அடிச்ச பந்து மாதிரி திரும்பி இந்த அப்பன் கிட்ட தான்டா வரணும். அந்த பணம் காசை வச்சு நீயே வாழ்ந்துக்கலாம். எனக்கு என் ஸ்ரீ தான் வேணும். இப்ப சொல்றேன், என் ஸ்ரீ மட்டும் கிடைக்கணும். உன்னை உயிரோட விட மாட்டேன். உனக்கு நான் தானே கொல்லி வைக்கணும். நீ செத்ததுக்கு அப்புறம் இல்ல, உயிரோட இருக்கும் போதே வச்சிருவேன். நீ பேசுறது உங்க அப்பா கிட்ட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்பனா யாரு நீயும்? பணம் காசு தரேன் தருதலையா போய் சுத்திட்டு வான்னு சொல்றேன். நீ ஒரு நல்ல அப்பனா? கூட சேர்ந்து குடிக்கலாமா வான்னு கூப்பிடுறீங்க. நீ ஒரு நல்ல அப்பனாயோ? முதல்ல நீ ஒரு நல்ல அப்பனா எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அப்புறம் ஒரு பையனை எப்படி அடக்கணும்னு எனக்கு கத்துக் கொடு. நீயும் கூட இருந்தேன். நான் தருதலையா மட்டும்தான் இருப்பேன். என் ஸ்ரீயை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் நண்பனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னை தனிமரமாக்கணும்னு நினைச்சேன்னா நீ ஒரு நல்ல அப்பனா? இப்படிப்பட்ட கேடு கட்ட அப்பம் கூட இருக்கிறதுக்கு நான் தனிமரமாவே இருந்துட்டு போயிடலாம். நீ தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுட்டு இருக்க. உன்னால என்னை விட்டுட்டு போய் வாழ முடியாது. என்ன மட்டும் இல்ல, காசு பணம் இல்லாமலும் உன்னால வாழ முடியாது. இப்படி ஒரு கேடு கட்ட அப்பம் கூட வாழ்றதை விட தனியாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஐயோ தனியா என்னால வாழ முடியாதுன்னு சொல்றேன். என்னால தனியா வாழ முடியும். காசு பணமா அதை சம்பாதிக்கிறதுக்கு என் உடம்புல தேம்பு இருக்கேன். என்னால நல்லா வாழ முடியும். அதுக்கு என் ஸ்ரீ கூட சேர்ந்து வாழ முடியும். என் ஸ்ரீயை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்ச ஒரு கழுத்துல தாலியை கட்டி அவளை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிக்கலாம். என் பேரு சக்தி இல்லை. இல்ல உன் பையன் சக்தி இல்லையா? சக்தி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றதை கேளு. அடைச்சே வாழ முடியா. இப்பதான் நான் சரியா நடந்துட்டு இருக்கேன். என்னால தனியா போனா வாழ முடியாது நான் சொல்றேன். உன்னால வாழ முடியுமான்னு பாரியா. முடிஞ்சா நீ வாழ்ந்து காட்டு. என்னால வாழ முடியும், வாழ்ந்து காட்டவும் முடியும். அதுவும் என் ஸ்ரீ கூட சேர்ந்து வாழ்ந்து காட்டேன் பாரியா. சக்தி இனி ஒரு நிமிஷம் கூட உன் நிலையில வாழ மாட்டேங்க. என்ன சொன்ன? என் நண்பனை பார்த்தா அனாதை சொன்னல. இந்த நிமிஷத்துல இருந்து உன் பையனும் ஒரு அனாதை தான். நான் போறேன். திரும்பி வரும்போது என் ஸ்ரீயோட தான் வருவேன். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே. யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து என்பவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. என்ன வீட்டுக்கு பூவெல்லாம் போட்டிருக்க? எதுக்கு அம்மா அப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க? எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? மா எங்கம்மா இருக்கீங்க? வாமா மதி, அம்மாக்கு கிச்சன்ல வேலை இருக்குமா? என்னன்னு சொல்லுமா. ஐயோம்மா கொஞ்சம் இங்க வந்துட்டு போயேன். வா இந்த வரேன் இரு மதிமா, சீக்கிரம் வாமா. என்ன மதிமா கிச்சன்ல வேலை எதனா இருக்கேன்னு சொன்னா என்ன வேணும்? மேல எல்லாம் இருக்கட்டும். இங்க என்னம்மா பண்ணி வச்சிருக்க?
எதுக்குமா இப்ப இந்த பூவாலெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன்? நம்ம வீட்ல என்ன விசேஷமா? எதுக்கு இப்படி பூவாலெல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கேன்? ஐயோ அப்படி இல்ல மதிமா, இது இன்னைக்கு வீட்டுக்கு பால் காய்ச்சலாம்ல, அதனால அம்மா இங்க பாருமா, நம்ம ஒன்றும் பழைய மாதிரி இல்லை. ஒரு ரூபாவும் பார்த்து பார்த்தா செலவு பண்ணணும். தேவையில்லாம இந்த பூ அலங்காரம் இதெல்லாம் எதுக்குமா? பால் காய்ச்சலாம் 10 ரூபா பாலை வாங்கி காய்ச்ச தெரியாதாம்மா? நீ பாருமா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இனி நம்ம ஒரு ரூபாவும் பார்த்துதாம்மா செலவு பண்ணணும். இல்லை யாருக்கு இங்கே வேலை கிடைக்கலாமா? நீ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுமா. உனக்கு தெரியாதது இல்லை, நான் சொல்லணுமா என்ன? என்னங்க பால் காய்ச்சதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நேரம் ஆகுது, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல பாலை காய்ச்சணும். காய்ச்சலாமா? எல்லாம் ரெடியா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சலாம். அம்மா பால் காய்ச்சதானமா போகிறோம், இதுக்கு எதுக்குமா எது ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாடி ராஜாத்தி, பால் காய்ச்சதுங்கிறது ஒரு நல்ல காரியம். அதை கொஞ்சம் நம்ம இப்படிதான் சிறப்பாக பண்ணணும். இதில் என்ன இருக்கு? இப்போ எதுக்கு நான் கோவப்பட்டு இருக்கேன்? இல்லை ஆண்டி, இது எதுக்கு இந்த வீணா ஆடம்பரலாம்? இதெல்லாம் செலவு தானே, அதுக்காக தான். அம்மாடி ராஜாத்தி, நம்ம இப்படி ஏதாவது பண்ணாதான் வியாபாரக்காரங்களுக்கும் நம்ம நான் லாபத்தை கொடுக்க முடியும்ல. இந்த பாரு, என் வீட்டில் எனக்கு பூ போடுற வந்தா, அவகிட்ட இன்னைக்கு இவ்வளோ பூவையும் நான் வாங்கினேன். இன்னைக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா அவளுக்கு இவ்வளோ பூ வித்துருக்கல. அப்போ அவளுக்கும் சந்தோஷம், நம்ம வீட்டில் விசேஷம், இதில் நமக்கு சந்தோஷம்ல. பாத்தியா, ஒரே கல்லில் 2 மாங்காய், இரட்டிப்பு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சந்தோஷமா கொண்டாடிக்கணுமா? ஆண்டி அப்போ இதெல்லாம் மதிமா, நான் வேணாம்னு சொல்ல கேட்காம ஓனரம்மா தான் இதெல்லாம் பண்ணாங்களே, நான் எதுவும் பண்ணலமா? அட என்னங்க ஓனரம்மா அப்படி இப்படின்னு? இப்படியெல்லாம் எனக்கு கூப்பிட்டா பிடிக்காது. ஒன்று என் பையன் பேர் சொல்லி கூப்பிடுங்க, ராஜாமான்னு கூப்பிடுங்க. இல்லையா என் பேர் லக்ஷ்மி, லக்ஷ்மின்னு சொல்லி கூப்பிட்டு போங்க. 2 பேருக்கு பெரிய வயசு வித்தியாசம் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டு போகலாம், இதுல என்ன இருக்கு? இல்ல நீங்க ஹவுஸ் ஓனர் இல்லையா, அதனாலதான். இங்க பாருங்க, எனக்கு இந்த பிரிச்சு பார்த்து பேசுற பழக்கம்லாம் கிடையாது. இங்க எல்லாரும் மனுஷாளுங்க தாங்க, இங்க எல்லாருமே ஒண்ணுதான். சரிங்க மாடி, இப்படியே பேசி பேசி கோவப்பட்டு இருந்தா நேரம் தான் ஆகும். நல்ல நேரம் போறதுக்கு முன்னாடி நம்ம பாலை காய்ச்சிரும். பாலை காய்ச்சிருவோமா? சரிங்க ஆண்டி. அம்மா அப்பா எங்கம்மா? மதி அப்பா காலையில ஏதோ வேற விஷயமா வெளியில போயிருக்காருமா, அவர் வர நேரம் ஆகுமாமா. நம்மளே பாலை காய்ச்ச சொன்னாரு. சரிம்மா, அப்புறம் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும், நாங்க பாலை காய்ச்சிருவோம். உங்க வீட்டுல இருந்து உங்க பிள்ளைங்க அண்ணனும் யாரும் வரலையா? அந்த தம்பி வேணா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். அவன் நேற்று ராத்திரி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா பாத்தீங்களா? அதான் காலையில டியூட்டி கிளம்பிட்டான். ஏதோ இன்னைக்கு எங்கேயோ டியூட்டி போட்டுருக்காங்களாமா, அதை கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு போயிட்டான். மதியம் போல வந்துடுவான். அப்போ வரும்போது வர சொல்றேன். இப்போ வாங்க, நம்ம வரைக்கும் பாலை காய்ச்சிரும். சரிங்க மதியமா, வா வாங்க, நீங்க வாங்க. சரிம்மா ஆண்டி, வாங்க போலாம். ரெடி, பால் நல்லா கிழக்கு பார்த்து பொங்கிருக்கு. இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இனி நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இங்க வந்து நாங்க என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் தவிச்சிட்டு இருந்தோம். உங்க மூலியமா எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன நீங்க சும்மா அதை பத்தி சொல்லிக்கிட்டேன். நீங்க பாருங்க, உள்ள ஏதோ வெளியில கிளம்பியிருக்கா போல இருக்கு. முதல்ல அவளுக்கு பால் ஆத்தி கொடுங்க, அவ குடிச்சிட்டு கிளம்பட்டும். அவ போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு நினைங்க, அது நல்லபடியா நடக்கும். சரிங்க மதிமா, நீ இப்ப இங்க பக்கத்துல 2-3 காலேஜ் இருக்காமா, நான் போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரேம்மா. நான் கண்டினியூ பண்ணணும்ல, அதான் கொஞ்சம் விசாரிக்கணும். சரிம்மா, நான் கிளம்புறேன். மதிமா அப்பா வரட்டேன்னு போறாரம்மா, அப்பா மதியம் வந்துருவாரு, அவர் கூட்டிட்டு போயம்மா. ஊர்த்தே தெரியாத இடத்துல நீ மட்டும் தனியா போனா? அது என்னங்க நீங்க, பிள்ளைங்க தைரியமா இருக்கா, நீங்க என்ன பூச்சி பூச்சுன்னு? இங்க பாருங்க, பொம்பளை பிள்ளைய இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடக்கி வைக்க கூடாது. அவளை ஃப்ரீயா விடுங்க, அவளே போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவான். அவ தெரிஞ்சுட்டு வரது மட்டும் இல்ல, உங்களுக்கு 4 விஷயங்களை கத்து கொடுப்பான். நம்மடி ராஜாத்தி, நீ தைரியமா போயிட்டு வா. நீ தைரியமா போய் என்னென்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வா. அப்படி உனக்கு வழியில ஏதாவது இடைஞ்சல் வந்தது, என் புள்ள நம்பர் வச்சிருக்கல, ஒரே ஒரு போன் அடி, என் புள்ள சிட்டாட்ட பறந்து வந்துருவான். சரிங்க ஆண்டி. டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஆண்டி சாரி, கிளம்புறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கு என்னடி ராஜாத்தி, நீ கிளம்பு. இங்க பாரு, என் புள்ள நம்பர் வச்சிருக்கால, எதனா ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு போன் அடி, அவன் டான்னு வந்து நிற்பான். சரியா? இருக்கு ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. கிளம்புறேன் ஆண்டி. சரிம்மா, பார்த்து போயிட்டா மதிமா. சீக்கிரம் வந்துடுறேன், எதை நினைச்சு பயந்துட்டு இருக்காத, உடனே வந்துடுவேன். சரிம்மா. என்ன சார் பொழப்பு இது? இந்த ஆள் எப்போ வருது? நம்ம எப்போ சார் நம்ம ஸ்டேஷனுக்கு போறது? கோபால், இதான் நம்ம பொழப்பு. யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்துதானே ஆகணும். இது என்ன பொழப்புன்னு கேட்டா எப்படி? இப்ப பதவியில இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னா பரவாயில்ல சார், எக்ஸ்எம்எல்ஏக்கெல்லாம் கொடுமா சார் பாதுகாப்பு கொடுக்கணும்? மேலெடுத்து உத்தரவுல அப்ப கொடுத்துதானே ஆகணும். அடுப்புவாங்க சார், உங்ககிட்ட எது சொன்னாலும் அது எனக்கு சப்போர்ட்டிவான பேச்சா வராது, மாறாதான் வரும். போங்க கோபால், உங்களை விட எனக்குமே பயங்கர கடுப்பா தான் இருக்கு. ஆனா எதுவும் பண்ண முடியாதுல்ல, வேதத்துக்கு பார்க்கப்பட்டா முருங்கை மரம் தொங்கிதான் ஆகணும். அந்த மாதிரிதான் நாய் வேஷம் போட்டா குறைச்சுதானே ஆகணும். இந்த வேஷம் போட்டுட்டோம்ல, நம்ம டியூட்டியை பார்த்துதான் ஆகணும். ஐயோ சார், உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல சார். நம்ம நிக்கிறது காலேஜ் இல்ல சார், ஒரு பொண்ணுங்களாம் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க சார். ஓ அப்படி. கோபால், அண்ணியோட நம்பர் என்கிட்ட தான் இருக்கு, நான் வேணா போன் பண்ணி ஏதாவது. சார் ஏன் சார், வெளியில வரும்போது நிம்மதியா இருக்கேன், அதையும் கெடுத்து விட்டுருவீங்க போல இருக்கேன். சார் ஒரு மஃப்டியில விட்டில வந்திருக்க கூடாதா, யூனிஃபார்ம்லயே வரணுமா? பிள்ளைங்களாம் நம்மளை ஏத்த இருக்கமா பார்த்துட்டு போகுது சார்,
நம்மளும் பார்க்கணும்னா கொஞ்சம் மஃப்டியில் இப்படியில வந்திருக்கணும்ல சார். என்ன விடுங்க சார், நீங்க ஒரு பேச்சுலர், நீங்க எப்படி சார் பார்க்காம இருக்கிறீங்க? கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பெற்ற நானே பொண்ணுன்னு போச்சுன்னா பார்க்கலான்னு இருக்கு. ஆனா நீங்க எப்படி சார் பார்க்காம இருக்கீங்க? கோபால், டியூட்டியை மட்டும் மைண்ட்ல வச்சு பாருங்க. அப்போ பொண்ணுன்னு தெரியாது, ஆணுன்னு தெரியாது. நல்ல பையன் கெடுத்துடாதீங்க, அமைதியா இருங்க. நானும் உங்களுக்கு எப்படி எதுக்கு எடுத்துலாம்னு பாக்குறேன், ஆனா கெட்டுதான் போக மாட்டீங்களே. கோபால், நீங்க அடங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு போனை போட வேண்டியதான். ஏன் சார்? சார் அங்க பாருங்க சார், உங்க ஆள் வருது. இவங்க என்ன பண்றோம்? இவளுக்கு இந்த காலேஜ்ல என்ன வேலை? ஆமா கோபால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? சார் அது அது வந்து அது கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சார். உங்க வீட்டுல குடியிருக்கிறவங்க வந்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உங்க ஆள் வந்துட்டாங்கன்னு மாத்தி சொல்லிட்டேன் சார். ஏன் கோபால், குடியிருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கும் என் ஆளுன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உங்களா? சரிங்க சார், நான் தப்பா சொன்னேனே இருக்கட்டும். நான் ஆளுன்னு சொன்னதும் நீங்க எதுக்கு டக்குன்னு திரும்பி பாத்தீங்க? அது இல்ல, என்னன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்ல. நம்பிட்டேன் சார், நம்பிட்டேன். கோபால், உங்களுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். ஆமாமா சார், எனக்கு அப்புறமா தான் வச்சுப்பீங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு. கோபால், ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களுக்கு வச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க? நான் இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஹலோ, நான் உங்களுக்கு கேள்வி கேட்டேன், நீங்க திருப்பி என்ன கேட்காதீங்க. நான் என் டியூட்டி விஷயமா தான் இங்க வந்தேன். ஆமா, காலேஜ்ல என்ன வேலை விஷயமா? உங்களுக்கு எதுவும் வேலை தேடி வந்திருக்கீங்களா? அட நீங்க ஏங்க, வேலைலாம் இல்லைங்க, இது வேற விஷயம். நான் வந்த விஷயம் நடக்கல. சரி, நான் வீட்டுக்கு போறேன். அம்மா ரொம்ப நேரம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, நான் போறேன். ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன விஷயமா வந்தீங்க? என்ன நீங்க சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்றேன். அது அது வந்து மாதிரி நான் உங்களை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்கல. நீங்க இந்த காலேஜ் வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொன்னீங்கன்னா என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன், அதுக்காக தான் கேட்கறேன். ஆமாமா, எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க. சாருக்கு இந்த காலேஜ்ல இருக்க எல்லாருமே தெரியும், ஏன் பிரின்சிபல் முதற்கொண்டு எல்லாருமே தெரியும். உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சார் கிட்ட கேளுங்க, தாராளமா பண்ணி தருவாரு. சார் என்ன சார் பாக்குறீங்க? யோ, எனக்கு எப்படி அந்த பிரின்சிபலை தெரியும்னு சொன்னோம். ஆமா, எதுக்கு நீ இவ்வளவு அடிச்சு விடுற? என்ன சார் பேசுறீங்க? உங்க வீட்டுல குடி இருக்க பொண்ணு, உங்க ஆள் வேற. கோபால், சும்மா ஆளுன்னு சொல்லாதீங்க, அந்த பொண்ணு ஏதாவது தப்பா நினைக்க போகுது. நீங்க வேற பிரின்சிபலை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும்னு சொல்லிட்டீங்க. இப்ப இந்த பொண்ணு ஏதாவது ஹெல்ப் பண்ணா உங்களை தனியா கவனிச்சுக்கிறேன். சார் உங்களால முடியும் சார், எனக்கு தெரியும். ராஜா சாரா கோக்கா அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு எந்த ஹெல்ப் கேட்டாலும் நீங்க கண்டிப்பா பண்ணிடுவீங்க சார். ஏன்னா உங்க தெய்வமே, நான் உனக்கு எதுவும் கேட்கலாம், நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு கும்மி அடிச்சு விட்டுறாத, நானே பார்த்து பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா போதும் கோபால். இல்ல சார், உங்களுக்காக நான் பேசணும்ல, அதுக்காக நீங்க பேசுறதெல்லாம் போதும் கோபால். ரொம்ப பேசிட்டீங்க, நானே பேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க மதி, என்ன விஷயமா இந்த காலேஜுக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அது சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா பண்றேன். அது வந்து நான் என்னோட ஸ்டடியை கண்டினியூ பண்ணணும். எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்குமான்னு பார்த்தேன், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, புரியல. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்க? இப்போ எந்த இயர்ல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணணும்? நீங்க எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓகே டியர்ஸ், பிரியமானோட சீரிஸ் பார்த்தீங்களா? ஓகேப்பா, நேற்றுக்கு வந்து ராதை மனதில் சீரிஸ் கொடுத்துருந்தேன், முந்தா நேற்று வந்து கேட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருந்தேன். பட் என்ன, 2 சீரீஸ்க்குமே எனக்கு வியூஸ் போகலை. அதுலேயும் நேற்று ராதை மனதுக்கு இன்னும் 3000 கூட தொடலை. பிரியமானோட சீரிஸ் பாருங்க, பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.